ஒப்புவிக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்துகிறார். இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது வார்த்தை வேற யாரும் இல்லை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் வார்த்தையை தான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தார். அந்த வார்த்தையை தேவனாகவே இருந்தார். அவர் மாம்சமாகி பூமிக்கு வந்தார். வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு, நம்மளாம் மாம்சமா இருக்கோம் இல்லையா, சரீரத்தில் இருக்கோம் இல்லையா, இந்த சரீரம் போலவே கடவுள் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறார். நம்ம ஜெபிக்கும் போது பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறீங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, சபைக்காக ஜெபிக்கிறீங்க, தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபிக்கிறீங்க. ஆனா இந்த அத்தனைக்குள்ளும் எது முக்கியத்துவப்படுத்துதுன்னா வார்த்தை. கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும் போது, ஜெபம் சொல்லி லாங்கா போயிடாதீங்க. நம்ம கர்த்தரிடத்துல பேசிக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு உறவு. ஜெபம் என்பது நம்ம அவரோட காட்டுகிற ஐக்கிய உறவு. இந்த உறவுக்குள்ள அவர் சொன்னதை நான் அவருக்கு நினைப்பூட்டுகிறேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொன்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு தேவைகள் மத்தியில நீங்க சொன்னீங்களே, நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே, செய்கிறது இருக்கட்டும், ஆனா சொன்னீங்களே, அதை நினைப்பூட்டுறோமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வேத வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு நிறைவேற்றும்படியாக கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள், சொல்ல மாட்டீங்களா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆம்னாலும் ஒண்ணுதான், ஆமேன்னாலும் ஒண்ணுதான். அங்க இல்லைன்ற பேச்சுக்கு இடமே. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உள்ள பொக்கிஷமா அடங்கி இருக்குது. புரியுதுங்களா? இப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, நானும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உயர்வுல வர வேண்டும் தான் இயேசு கிறிஸ்துடைய விருப்பம், சித்தம். சில காரியம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா? எப்படி தெரிவிங்க? உங்களுக்கு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனங்கள்ல அவரை குறித்து, உங்களை குறித்தும், என்னை குறித்தும், நம்ம மேல வச்சிருக்கிற நோக்கங்களை குறித்தும், நமக்கு என்ன தேவை, இது எல்லாமே அந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. இதை கண்டுபிடிச்சு இல்ல இதை கேட்டு இதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தை மேல கவனம் வச்சோம்னா, உள்ளத்தை திருப்பணும்னு சொன்னா, வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகிறதுக்கு தடை செய்ய ஒருவராலும் கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்றோம். அது ஆதியாகமத்துல சொன்னாலும் சரி, வெளிப்படுத்தல சொன்னாலும் சரி, ஒரு வசனம் எனக்கு தேவைகளுக்காக இப்ப நான் ஜெபிக்க போறேன். இந்த வசனத்தை பைபிள்ல படிக்கிறேன். படிக்கும் பொழுது இல்ல கேட்கும் பொழுது எனக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்றேன். உங்க சாப்பிட்டு நான் பேசுறேன், ஒரு வார்த்தை பிடிச்சு கொள்றேன். இந்த வார்த்தையை கொண்டு போய் என் ஜபத்துல உட்கார்ந்து நான் பேசும்பொழுது ஆண்டவர் கூட அந்த வார்த்தை நடக்கிற வரைக்கும் சொல்லி சொல்லி அந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை தன்னுடைய வேலையை செய்யணும். இந்த வார்த்தை பெருமையா திரும்ப இதெல்லாம் வசனம் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள போறதுக்கு சில காரியங்கள் உங்களுக்குள்ள ஏத்துறேன். நம்ம மனது எப்படி பட்டு தெரியுமா? நம்ம மனது கேட்கறது, பார்க்கறது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கோம் தெரியுமா? இப்போ ஒரு சத்தத்தை கேட்டீங்கல்ல, அதை திருப்பி பார்த்தீங்களா? அதான் மனது. தப்பு சொல்லல, இதுதான் நம்ம எல்லாமே, நானும் தான், நம்ம எல்லாரும் அப்படிதான். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்கறது எதுக்கு கவனமா இருங்க, எதை கேட்கணும் கவனமா இருங்க, எதை பார்க்கணும் கவனமா இருங்க. அது உங்களை ஆட்கொள்ளும். நான் பேசுறது புரியுதா? நம்ம எல்லாரும் குழந்தை பிறந்தது, நம்ம எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்களெல்லாம் இது பண்ணாதீங்க சரிங்களா? நாமளெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம்.
சரி, ஓகே, நம்ம வசனத்துக்குள்ள போவோம். கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு பிழைப்பு உண்டு. ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு பிழைப்பு உண்டு. பிழைப்புனா என்ன அப்படின்னா வாழ்வு. நான் வாழுறதுக்கு நமக்கு என்னங்க தேவை? உலகத்துல இருக்கிறோம், நம்ம பொதுவா நம்ம வாழ்றது நம்ம என்ன தேவை? சோறு தேவைங்க. பசி பசி வந்தா எல்லாம் நாம சொல்லுவோம், 10 பறந்து போயிடும். அது இருக்கிற கவாய்கள் முதல்ல சாப்பாடை போடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம். மற்றது பசி வந்தா தாங்குறோமா? சும்மா சொல்லிடலாம், நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், நான் அதில் இருக்கிறேன், நான் இதில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுதானாவே. சரி, இருக்கட்டும். பசி அது நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் தேவைப்படுது. நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உழைக்கிறோம், அந்த பணத்தை சேர்க்கிறோம், அதுக்காக எல்லா மெட்டீரியல் வாங்கி சாப்பிட்றதுக்காக எடுத்து வைக்கிறோம், பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் நம்ம தேவைகளுக்காக பண்றோம் இல்லையா? அதை காட்டிலும் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த உள்ள இருக்கிறவருக்கு அவர் பேர் தான் ஆன்மான்னு தெரியும். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவ பாஸ்டர். ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய பசிக்கும் தாகத்துக்கும் அதோடைய வாழ்க்கைக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனம். இந்த வேத வசனங்கள் தான் அதுக்கு ஆதாரம். தம்பி ஜோமனோட அருமையை ஜோமன் நம்மள கத்தாவே உடைய மன்னாவை வார்த்தை, இந்த மன்னா, அந்த மன்னா பற்றி பேசப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுதும் மன்னா கர்த்தர் கொடுத்தாரு. வானத்திலிருந்து மன்னா பொழியை செய்தார். பூமியிலிருந்து தான் அவங்களுக்கு விளைச்சல் வர ஆகாரம் கிடையாது. அவங்களுக்கு டைரக்டா வானத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார். தூதர்கள் உணவு என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. இந்த மன்னா சாப்பிட்டு அவங்க சொல்றாங்க அதை திருப்தி ஆகாம போர் அடிக்குதுன்றாங்க. நிறைய பேருக்கு இப்போ வசனம் போர் அடிக்குதா இருக்கும். ஆரம்பத்தில் சபைக்கு வரும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேட்க எல்லாம் கேட்ட வசனம் தானே, இதெல்லாம் தெரியுமே அப்படிலாம் போகாதீங்க. எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லவரா இருக்கார். எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிறார். இந்த வசனங்கள் நமக்கு பிழைப்பு உண்டாக்குது. உபாகம் 8:3 வாசிங்களேன். தலைப்பை மறந்துடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறார். புரியுதுங்களா? சில காரியங்கள்ல இன்னைக்கு நீங்க குணப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. எவைகள் முக்கியம், எது முக்கியம் இல்லை, என்ன தேவை நம்ம வாழ்க்கைக்கு, இதெல்லாம் நீங்க கண்டுகொள்ளுவீங்க இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 8:3 படிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு உனக்கு உணர்த்தும்படிக்கு. கிறிஸ்தவர்களே, சபையாரே, இன்னைக்கு ஆவிக்குரிய சபையா இருக்கிற மக்களே கவனிங்க. நம்ம சில காரியங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கும் போது கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போயிடும் இல்லையா? சில காரியங்கள் கேட்காம கர்த்தர் செய்யறாங்க இல்லையா? ரெண்டுத்துக்குமே வேறுபாடு உண்டு. கர்த்தர் நம்மளை சோர்வடையும்படியாக நம்மளை அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி நொறுக்கி ஒடுக்கி நடத்தணும் அவர் விருப்பப்படலை. உணர்த்தணும். உனக்கு எது முக்கியம், யார் முக்கியம் உணர்த்தணும். வயிற்றுக்கு போற ஆகாரம் முக்கியம் தான், ஆனா அது நமக்கு தெய்வம் ஆயிடக்கூடாது. ஒரு இடத்துல சொல்ற புதிய ஏற்பாடுல வயிறு தேவன் என்று. சில பேருக்கு வயிறு தான் தேவன், தெரியல. எதுக்கு வேலைக்கு போறீங்க? அந்த ஜான் வயிற்றுக்கு தாங்க போறோம். வயிற்று போட என்ன பண்றது, போய் தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு சபைக்கு வரல, பாஸ்டர் கேட்பாரு, அது என்னையா பண்றது, வெஸ்டாயா கார்பரேஷன் என்ன பண்றது, கார்பரேஷன் வேலைக்கு போயிட்டோம். கார்பரேஷன் வேலை செய்ய நாக்கு வெளியே விடுறாங்களா? இல்ல சில பேரை பார்ப்பேன், சபையார் தான் அவங்களும் பேசும்போது, ஏமா சபைக்கு போறது இல்லை, என்னையா பண்றது, வேலையை போய் மாட்டிக்கினேன், வேலையில போய் அப்ப விடுதலையா ஆகல. நீ நான் வேலைக்கு போனான்னு சொல்லல, நம்ம புரியுத உங்களுக்கு. நிறைய காரியங்களை பேச விரும்புகிறேன். நாம் விடுதலை பெறாவிட்டால், நம் சத்தியத்தை அறியாவிட்டால் ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனா இன்னும் சிறைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் பல காரியங்கள்ல. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு வேலை செஞ்சேன், ஸ்டீல் அத்தாரிட்டி அதுன்னு சொல்லிட்டு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு மணலி சாத்தாங்கல் பக்கத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டன்டாக்கிங். எங்க அப்பாவுடைய வேலை, அவர் வயசாயிடுச்சு, முடியல சொல்லி எழுதி வச்சுட்டாரு. 99 வேலைக்கு போனேன். 2000 வெளியே வந்துட்டேன். வெளியே வரல, வெளியே அமிச்சிட்டாங்க.
உலகத்தாரை போல வாழும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவேன், கிரிக்கெட் ஆடுவேன், எல்லா பழக்க வழக்கமும் அங்கே உண்டு. வேலையில ஜாலி, அங்க இருக்கிற ஜாலி எங்கே கிடைக்காது எனக்கு. என்னைக்கு ரசிக்கப்பட்டு வந்தனோ வேலையில் ட்ரபுள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக முடியல. சத்தியத்தை அறிய வேலை செய்ய ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சபை வேலை பார்ப்பேன், ஊழியன் ஆகிறதுக்கு முன்னாடியே. அப்போ அந்த வேலையில வந்து லீவ் போட்டுடுவேன். இந்த மாதிரி லீவ் போட்டு லாங் ஆப்ஷன் ஆனதால கடைசியாக ஒரு டைம்ல வெளியே அமிச்சிட்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தும் கர்த்தரை கைவிடலை. இது வரைக்கும் ஆண்டவர் போஷித்து குடும்பத்தை வாழ வச்சு, எனக்கு மனைவி 12 பிள்ளைங்க. பொண்ணு +2 போகிறான் அந்த வருஷம். +2 போயிட்டாங்க, பையன் 10th போகிறான். ஃபீஸ் கட்ட என்னால் முடியாது. பொண்ணுக்கு 2 பேரும் காலேஜில் படிக்கிறார். அதே ஸ்கூல்ல 37,000 ரூபாய் 10th 11th 2 வருஷம் ஒருத்தர் ஃபீஸ் கட்டியிருக்கிறாரு. கப்பல் கேப்டன். ஃபோட்டோ எல்லாம் எங்கே இருக்குது, அவருடைய வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் இந்த +2 ஃபீஸும் அவர் தான் கட்டுறேன்னு இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி வாரண்டி கேட்குறாரு, எப்போ என் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறாரு. அவருக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. கத்திரத்துல போய் நிற்கும் பொழுது, கத்தருக்காக ஊழியம் செய்யும்போது, கத்தருடைய பிள்ளைகளை நம்ம வந்துட்ட பொழுது, கத்தருக்காக ஒரு இழந்த பொழுது அவர் நம்முடைய தேவைகளுக்காக நிற்கிறாரு. அவங்க இழக்க சொல்லல, கத்தரை புரிஞ்சுக்க சொல்றேன். ஏன் என்னுடைய வழி அந்த வழி கத்தர் நடத்தினது, உங்களை வித்தியாசமா நடத்துவாங்க. அதுக்கு வேலையெல்லாம் விட்டு வந்தோமாயா அப்படிலாம் கிடையாது. கத்தர் நடத்துகிற விதம் இருக்குது, புரியுதுங்களா? விசுவாசத்துக்கு அளவுகோல் ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்துக்கு அளவுகோல் இருக்கும். எனக்கு விசுவாச அளவுகோல் இருக்கும், ஐயாவுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும், உங்களுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுகோல் இருக்கும். அது போல கர்த்தர் நடத்துகிறது வித்தியாசமா இருக்கும். அப்போ என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அவர் தம்முடைய வார்த்தையினாலே அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். இது வந்து அவருடைய வார்த்தை பொதுவா வச்சுட்டாரு. வேதவாசம் சொல்ல போனா யோவான்ல 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வெண்கல சர்பத்தை எடுத்து பொதுவா வச்சுட்டார் ஆண்டவர். அதை சொல்ல போனோம் 16ஆம் 15 14 சொன்னீங்க. அந்த வெண்கல சர்பத்தை, உயிரோடுக்க ஒரு சர்பம் எந்த மனுஷனை கடிக்குதோ அவன் சாவர ஸ்டேஜில் இருந்தா அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தாலும் அவன் பிழைச்சு கொள்வான். அது எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொதுவா வச்சாரு. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்குமே பொது. அவருடைய வசனங்கள் எல்லாருக்குமே பொது. எனக்கு மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது, எல்லாருக்குமே அது ஜெனரலா கற்றுக் கொடுத்திருக்காரு. அப்போ அதை யார் அந்த வார்த்தைகளை தன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு தன் வாயில அதை பிரகடனம் பண்றாங்களோ, பேசுறாங்களோ, சொல்றாங்களோ, அது ஜெபத்திலேயாகட்டும் தனிப்பட்ட முறையில முணுமுணுப்பாகட்டும், இதை யார் செய்யறாங்களோ அவன் வாழ்க்கை கட்டப்படும், உயர்த்தப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வேத வசனத்தினால் தான் பிழைப்பு, வாழ்வு. அதுதான் பெரிய அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிடுறாங்க நல்லா? காஃபி டே ஓனர் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? காஃபி டே தெரியுமா? காஃபி டே ஒரு காஃபி கொட்டை தூள் பண்றாங்க இல்லையா? அது ஓனர் தற்கொலை பண்ண தெரியுமா? சமீப காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி, சில வருஷம் முன்னாடி பூவாதில் தூள் தற்கொலை பண்ணினாரு. எத்தனை பேர் படி தெரியாது. அவர் எவ்வளவு கோடி வச்சிருந்திருப்பாரு, அவர் என்ன விதவிதமா சாப்பிட்டு எத்தனை ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருப்பாரு. அவர் வாழ முடியுதா? நமக்கு தெரியும் எத்தனை பேர் நீங்க வாழ்வை இழந்து போய் சொன்னாங்க இல்லையா, யுத்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய பில்டிங்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு பாம் தான். அதுல எவ்வளவு பேர் ஆள் இருப்பாங்க, அதுல எவ்வளவு பேர் பணக்கார இருப்பாங்க, பிசினஸ் மேக்னட் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதை நம்பி வாழ்றாங்க? இதெல்லாம் அவங்களுடைய பணத்தை நம்பி வாழ்றாங்க. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்றோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கட்டி எழுப்பும். நம் வாழ்வுக்கு ஆதாரம் அந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை தான் முக்கியத்துவப்படுத்துகிறேன், இந்த வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறேன், இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில ஜெபத்தில் உண்மையா பேசுறேன். ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகள் உண்டு. என் பிள்ளைகளுக்கு வசனம் உண்டு, என் கூடாரத்துக்கு வசனம் உண்டு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வசனம் உண்டு, என்னுடைய சரீர சுகத்துக்கு வசனம் உண்டு, என் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு வசனம் உண்டு, நான் பயப்படாமல் இருக்கிறது வசனம் உண்டு, நான் துக்கமா இல்லாதபடி நல்ல சந்தோஷமா இருக்கிறது வசனம் உண்டு. கவனிச்சு வரீங்களா? ஒவ்வொன்றுக்கும் வசனம் உண்டு. இந்த வசனங்களை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களாய் பிரகாசிங்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. பவுல் எழுதுறாரு, வசனங்களை பிடித்துக் கொண்டு உலகத்துல பிரகாசியுங்கள், கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததி விட்டு விலகி குற்றமற்றவரும் கவலற்றலும் மாசற்றமா இருந்து
நீங்க பிரகாசமா இருங்க, நல்லா வாழுங்கப்பா. அப்ப எது வாழ வைக்குது நம்மள? வசனம், வேத வசனம். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிற. எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு உள்ள இயேசு இருக்கிற நான் சொல்றேன், நீங்க காண்பீங்கன்ற. அதை காமிக்க முடியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வர்றதுக்கு என்ன நம்ம அடையாளம்? அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வர்றதுக்கு அடையாளமே வசனம் தான். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வசனம் வெளியில வரும். ஜீவ நதி உள்ள இருந்து பொங்கி வரும். இங்க ஓவர்ஃபுல் ஆயிட்டு இங்க நிரம்பி சபைக்கு பாயும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாஸ்ட் எடுக்கிற மெசேஜுக்கு சனிக்கிழமை உட்காந்து இல்லை வெள்ளிக்கிழமை உட்காந்து அந்த வாரத்துல உட்காந்து அவர் ஃபுல்ஃபுல் ஆகிட்டு இங்க வந்து நிற்கும் போது இந்த ஜீவ நதியை பாய்ந்து ஓடும். உங்களை டச் பண்ணும். உங்களுக்குள்ள ஒரு பெருக்கம் உண்டாகும். நீங்க போய் அநேக இடத்துல ஜீவ நதி வெளியே கொட்டுவீங்க. அத்தனையும் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. உபாகமம் 6:3 வாசிப்போம். வாக்கினால் பிழைப்பு உண்டு. உபாகமம் 6:3. இஸ்ரவேலே, நீ நன்றா இருப்பதற்கும், சபையே உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும், தாய் தகப்பன்மாரே, சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்க நன்றா இருப்பதற்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அது ஒரு நல்லமான வாழ்க்கை, ஒரு சுபிட்சமான வாழ்க்கை. நீங்க விருத்தி அடைவதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? காது உள்ளவன் கேட்கணும், இதயத்துல அசைப்படணும், வாயில வெளிப்படுத்தணும். இப்படி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை மாற்றப்படும். உங்களை பார்க்கிறவர்கள் நீங்க தானா இது ஆச்சரியமா இருக்குது இப்படிலாம் பேசுறீங்க, நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். வாசிப்போம். இதேதான் வாசிங்க. வாசி முடிச்சுக்கலாம். செவி கொடுத்து அவங்களை செய்யறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருங்க. அவ எப்படி செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. கேட்கிற வசனத்தை கேட்கிறது விட்டு விடாதபடிக்கு அவ எப்படி செய்யும்படி கடவுளுடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய ஆசை, இதெல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இது உள்ள இருக்குதுங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நீங்க திறந்து இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். இது சரியான முறையில் இது கவனிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜனங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, பொதுவான ஒரு மனப்பான்மை அப்படின்னா என்னங்க, உலகத்தார் எப்படி எண்ணங்கள் இருக்குதோ அந்த மாதிரி கிறிஸ்தவனுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது. பேருக்கு சர்ச்சுக்கு போறோம், சபைக்கு போகிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், அனல் மூட்டி வர்ஷிப் பண்ணும்போது குதிக்கிறோம், எல்லா சபையும் நடக்குது. ஆனா ஜீவியம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வார்த்தை பிரகாரம் வாழல. ஏன் அப்படின்னா உலகத்தாரை போல இருக்கிறோம். அப்படின்னா வேதவசனம் இருக்கக்கூடிய எபேசியர்ல கவனிச்சிட்டே பாருங்க, நம்முடைய மனசு படி அது விருப்பத்தின்படி நாம் காரியங்களை செய்வோம் சொன்னா அந்த பிரச்சனைகள் தான் ரைஸ் ஆகும், எழும்பும். எபேசியர் 2:3 வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய மாம்ச இச்சைப்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து சுபாவத்தினாலே இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கருத்து ரட்சிக்கப்படுறதுனா எப்படி இருந்தோம்னா, உலகத்தாரை போல கோபம், வைராக்கியம், பகை, கசப்பு, விரோதங்கள், மார்க்க பேதங்கள், பலவிதமான விக்கிரகாராதனை, விபச்சாரம், இன்னும் பல விதமான காரியங்கள்லாம் எப்படி உலகத்தாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ இந்த உலகத்துல அடிச்சு புடிச்சு அக்குறும்பு செய்து அநியாயம் செய்து வாழ்றாங்களோ உலகத்துல அதே மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்படியே இருந்தோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு தான் வசனம் சொல்லுது. உண்மையாலுமே கிறிஸ்தவர்கள் வெளியில போறாங்க இருக்கிறாங்களா? மாறா இருக்கிறாங்களா? உலகத்தாரை போல வாழாம இருக்கிறாங்களா? பேச்சு உன் வாயிலே கெட்ட வார்த்தை ஒன்று வராதிருப்பதாக வசனம் சொல்லுது. வம்பு வார்த்தைகள் பேசாதீங்கன்னு சொல்லுது. என்ன காலை தொட்டா அவன் கழுத்துல என் காலை வைப்பேன் அப்படின்ற பேச்சுலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் கிறிஸ்தவ பேச்சா?
சபையில வந்தவனே அந்நிய பாஷை தான், வெளியில போனா வேற பாஷை தான். நான் உங்களெல்லாம் வந்து குறை சொல்லத சொன்ன அருமையா குறை சொல்லத அதுக்காக நான் வரல. நீங்க உங்களுக்கு சத்தியம் அறியணும். நம் கடவுள் யாருன்னு